மிக்க சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வஅலா ஆலி முஹம்மதின் வபாரிக் வஸல்லிம். இன்னைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா பத்ருடைய தினத்தில் எல்லா அமல்களையுமே செஞ்சுருவோம். ஆனால் எதை மறந்துடுவோம் சொல்லுங்கள்? கண்டிப்பாக ஸலவாத்தை தான் மறந்துடுவோம். எல்லா நாட்களுமே நம்ம எல்லா அமல்களையும் கரெக்டாக தான் செஞ்சுட்ருக்கோம். திக்ரு, துவாக்கள், தொழுகை, இன்னும் சூறாக்கள் எல்லாமே பண்ணிட்டு ஸலவாத்தை மட்டும் என்ன பண்ணிடுறோம்? நம்ம விட்டுறோம். ஆனால் நபி அவர்களுக்கும் சஹாபாக்களுக்கும் இன்னைக்கு நீங்கள் ஸலவாத் ஓதணும். அது ரொம்பவே பிரத்யேகமான அமலாக இருக்கும். ஏன்னா நாம மரணித்த அவர்களுக்காக என்ன அமல் செய்ய முடியும்னு நினைக்கிறீங்க? இங்கிருந்து ஓதக்கூடிய ஸலவாத்து மட்டும்தான் அவர்களுக்கான அமல். அது நபி அவர்களுக்காக இருந்தாலும் சரி, கூட இருந்த சஹாபாக்களுக்காக இருந்தாலும் சரி. ஏன்னா மற்ற எல்லாமே நம்ம ஓதுறதோ இல்லை அவர்களுக்காக எத்தி வைக்கிறதோ பார்த்தீங்கன்னா இஸ்லாத்தில் அனுமதிக்கப்படலை. யாரும் வாழும் போது அவங்கவுங்களுக்கான குர்ஆன் ஓதிக்கிறதாகட்டும் எல்லாமே அவங்க ஓதக்கூடியதை தொழுகக்கூடியதை அவங்க எடுத்துகிட்டு போவாங்க. ஆனால் மரணிச்சதுக்கு பிறகு அவங்களுக்கு நீங்கள் குர்ஆன் ஓதுங்க, இதை ஓதுங்கன்னு சொல்லிட்டு தனித்தனியாக சொல்லப்படலை. அதுக்கு பதிலாக ஸலவாத் ஓதுங்க, அதே மாதிரி அவங்களுக்காக துவா செய்யுங்கன்னு தான் சொல்லப்பட்டிருக்கு. நபி அவர்களுக்கு நம்ம ஓதுனா அது பேர் நம்ம ஸலவாத்துன்னு சொல்லுவோம். இன்னும் நபி அவர்களுக்கு மட்டும் இல்லை, நபி அவர்களோடு சேர்ந்து அவங்களுடைய குடும்பத்தினர், அவங்களுடைய சஹாபாக்கள்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே நம்ம ஸலவாத் ஓதலாம். அது மட்டும் இல்லாமல் மௌத்தானவங்களுக்கு நம்ம துவா செய்யலாம். அப்போ இன்னைக்கு நம்ம செய்ய வேண்டிய பிரத்யேகமான அமல் அவர்களுக்காக இந்த ஸலவாத்து தான். ஒரு 3 சின்ன ஸலவாத் இருக்குது. அந்த 3 சின்ன ஸலவாத்தையும் தான் 7 முறை ஓதிக்கொள்ளணும். ரொம்ப ஒரு சின்ன சின்ன ஸலவாத்துக்கள் தான், ஆனால் சிறப்புகள் அதிகமாக இருக்குது. இப்போ நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாம். அதில் முதல் ஸலவாத்து பார்த்தீங்கன்னா, அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் அப்திக்க வ ரசூலிக்க வ அலல் முஹ்மினீன வல் முஹ்மினாத் வல் முஸ்லிமீன வல் முஸ்லிமாத். இந்த ஸலவாத்துடைய அர்த்தம் என்னென்னா, உன்னுடைய அடியாராகிய நபி அவர்கள் மீதும் இன்னும் முஹ்மீனான முஸ்லீமான ஆண் பெண் அனைவரும் மீதும் உன்னுடைய சாந்தி உண்டாகட்டும் யா அல்லாஹ் அப்படின்னு நம்ம ஓதுறோம். இப்படி ஓதும் போது இதில் முஹ்மீனான முஸ்லீமான அனைத்து பேரும் அடங்குவாங்க. இப்படி ஓதுறதுனால முஹ்மீனான முஸ்லீமானவர்களுடைய எண்ணிக்கை அளவுக்கு அல்லாஹ் இன்றைய தினத்தில் நம்ம மேலே நன்மை எழுதுறான். அதே மாதிரி முஹ்மீனான முஸ்லீமானவர்களுடைய துவாவில் நமக்கு பங்கு கொடுக்குறான். நாம் அவர்களுக்காக துவா செஞ்சு ஸலவாத் ஓதுறோம்னா அவங்களுடைய துவாவும் ஸலவாத்தும் நமக்கு கிடைக்கும். இதில் பார்த்தீங்கன்னா சஹாபாக்களும் அடங்குறாங்க. முஹ்மீனான முஸ்லீமானவங்கன்னா ஆரம்ப கட்டத்திலேருந்து யார் வருவா? சஹாபாக்கள்லேருந்து வருவாங்க. நபிக்கு அடுத்தது யார் இருப்பாங்கன்னு பார்த்தா நபியுடைய குடும்பமும் நபியுடைய சஹாபாக்களும் தான். அதனால் சஹாபாக்கள் எல்லாமே இதில் அடங்குவாங்க. அவர்கள் அனைவருக்கும் உன்னுடைய சாந்தி உண்டாகட்டும்னு சொல்லிட்டு நீங்கள் முதல்ல இதை ஓதிக்கணும். இப்போ இதை 7 முறை ஓதிட்டு அடுத்த ஸலவாத்தை பார்க்கலாம். ரொம்ப சிறுசு தான், கையோட ஓதிக்கொள்ளுங்க. இதை தனியாக நம்ம அப்புறம் ஓதலான் இருந்தோம்னா ஓத முடியாது. தொழுகை இல்லாதவங்க, ஒழு இல்லாதவங்க எல்லாருமே ஓதலாம். பார்த்து ஓதிக்கோங்க. வெறும் 7 முறை தான். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் அப்திக்க வ ரசூலிக்க வ அலல் முஹ்மினீன வல் முஹ்மினாத்தி வல் முஸ்லிமீன வல் முஸ்லிமாத். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் அப்திக்க வ ரசூலிக்க வ அலல் முஹ்மினீன வல் முஹ்மினாத்தி வல் முஸ்லிமீன வல் முஸ்லிமாத். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் அப்திக்க வ ரசூலிக்க வ அலல் முஹ்மினீன வல் முஹ்மினாத்தி வல் முஸ்லிமீன வல் முஸ்லிமாத். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் அப்திக்க வ ரசூலிக்க வ அலல் முஹ்மினீன வல் முஹ்மினாத்தி வல் முஸ்லிமீன வல் முஸ்லிமாத். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் அப்திக்க வ ரசூலிக்க வ அலல் முஹ்மினீன வல் முஹ்மினாத்தி வல் முஸ்லிமீன வல் முஸ்லிமாத். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் அப்திக்க வ ரசூலிக்க வ அலல் முஹ்மினீன வல் முஹ்மினாத் வல் முஸ்லிமீன வல் முஸ்லிமாத். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் அப்திக்க வ ரசூலிக்க வ அலல் முஹ்மினீன வல் முஹ்மினாத் வல் முஸ்லிமீன வல் முஸ்லிமாத். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் அப்திக்க வ ரசூலிக்க வ அலல் முஹ்மினீன வல் முஹ்மினாத்தி வல் முஸ்லிமீன வல் முஸ்லிமாத். அல்ஹம்துலில்லாஹ். அடுத்து இரண்டாவது ஸலவாத்து, ஜஸல்லாஹு அன்னா முஹம்மதன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம மாஹுவ அஹ்லுஹு. இந்த ஸலவாத்தை ஓதுனா 70 மலக்குகள் பார்த்தீங்கன்னா 1000 நாட்களுக்கு இந்த நன்மை எழுதுறாங்களாமா. சுப்ஹானல்லாஹ். அவ்வளோ சிறப்பானதாக இது இருக்குது. இதனுடைய அர்த்தம் நபி அவர்களுக்கும் அவர்களுடைய குடும்பத்தார், தோழர்கள், சஹாபாக்களுக்கும் உன்னுடைய நற்கூலியை வழங்குன்னு அர்த்தம். அப்போ அவர்களுக்காக நன்மையை நம்ம கேட்குறோம். மௌத்தானவங்களுக்கு நம்ம கேட்க வேண்டியது நன்மை தான். அப்போ இந்த ஸலவாத்தை 7 முறை ஓதிக்கொள்ளுங்க. ஜஸல்லாஹு அன்னா முஹம்மதன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாஹுவ அஹ்லுஹு. 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 அல்ஹம்துலில்லாஹ். அடுத்து கடைசியாக பார்த்தீங்கன்னா ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபி அவர்களுக்கும் அவங்களுடைய குடும்பத்தாருக்கும் நீங்கள் ஸலவாத் ஓதி முடிச்சுக்கணும். இதை 7 முறை ஓதிக்கோங்க. ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.
ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 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 யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லம். இன்னைக்கு அவர்கள் மீது அதிகமாக ஸலவாத் ஓதுங்க. அல்லாஹ் உங்களுக்கு நற்கூலி வழங்குவானாக. இன்னைக்கு பத்ருகளத்தில் நடந்த ஒரு முக்கியமான நிகழ்வும் அதில் அல்லாஹ்விடத்துல நபி அவர்கள் ஓதிய 2 திக்ரும் சஹாபாக்கள் ஓதிய 2 திக்ரையும் நம்ம வீடியோவை போட்டிருக்கோம். அதனுடைய லிங்கை கொடுக்குறேன். நிச்சயமாக பத்ரு தினத்தில் அந்த ஒரு வீடியோவை பார்க்காம நீங்கள் எவ்வளோ அமல் செஞ்சாலும் பத்ருடைய நாளில் அதை நினைவு கூறாமல் நமக்கு எந்த ஒரு நன்மையும் முழுசாக பெற்றுக்கொள்ள முடியாது. அப்படி ஒரு சிறப்பான பொக்கிஷம் தான் அதில் இருக்குது. அதனுடைய லிங்கை தரேன். நீங்கள் கண்டிப்பாக இதை பார்த்துட்டு அதை பார்க்காதவங்க பாருங்கள். முழுக்க பத்ரு தினத்தில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறதையும் அதில் அல்லாஹ் ஒவ்வொரு கட்டத்திலையும் என்னென்னலாம் நமக்கு கொடுத்துருக்காங்கிறதையும் நம்ம அது மூலமாக தெரிஞ்சுக்கலாம். நான் லிங்க் கொடுக்குறேன் பாருங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.